எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல்ல ஈஸ்வரி கதாபாத்திரம் நடிக்கக்கூடிய கனிகா இப்ப அந்த கேரக்டர் விட்டு விலக போறாங்க அப்படிங்கிற செய்தி தான் சோசியல் மீடியா ஃபுல்லா வைரலா பரவ ஆரம்பிச்சிருக்குது. இந்த நிலையில அவங்க விலகுவதற்கான காரணம் இதுதான் அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்புல சில விளக்கங்கள் கொடுக்கப்பட்டதா ஒரு அன்அபிஷியல் நியூஸ் வந்து இப்ப வெளிவந்திருக்குது. அதோட விவரத்தை அந்த வெளியில பார்க்க போறோம். சன் டிவில டெலிகாஸ்ட் ஆகக்கூடிய பிரபலமான சீரியல்கள்ல மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரட் சீரியல் தான் எதிர்நீச்சல். சீசன் 1 வெற்றிக்கு அப்புறமா எதிர்நீச்சல் தொடர்கிறது அப்படிங்கிற மாதிரி இந்த சீரியலுக்கான 2ஆம் பாகத்தை இப்ப ஒளிபரப்பு வந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த சீரியல் ஒரு சில நேரங்கள்ல சறுக்கல்களை சந்திக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த சீரியல் நடிக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் அடிக்கடி மாற்றப்படுறதுதான். மாரிமுத்து மாரடைப்பு காரணமா இறந்து போனதுக்கு பிறகு ஆதி குணசேகரன் கதாபாத்திரத்துல வேலராமன் வச்சு நடிச்சு வந்துட்டு இருக்காரு. எதிர்நீச்சல் தொடர்கிறது சீசன் 2ல ஜனனி கதாபாத்திரம் நடிச்சிட்டு இருந்த மதுமிதா விலகினதுக்கு அப்புறமா பார்வதி அப்படின்னு நடிச்சு வந்துட்டு இருக்காங்க. இப்ப மறுபடியும் இன்னொரு கதாபாத்திரம் மாற்றப்பட போகிறதா ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. அதாவது ஈஸ்வரி கதாபாத்திரம் நடிச்சிட்டு இருந்த கனிகா தான் இந்த சீரியலை விட்டு விலக போறதாவும் அதுக்கான காரணம் இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் கிடைச்சிருக்குது. தமிழ் சினிமால 5 ஸ்டார், எதிரி, வரலாறு இது மாதிரி படம் நடிச்சு ஃபேமஸ் ஆனவங்க தான் கனிகா. இவங்க எதிர்நீச்சல் தொடர்கிற சீரியல்ல ஈஸ்வரி கதாபாத்திரம் நடிச்சு வந்துட்டு இருக்காங்க. ஆதி குணசேகரனோட மனைவியா நடிச்சு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில இவங்க இப்ப தொடர்ந்து வந்து விலகி இருக்காங்களாம். அதுக்கு முக்கியமான காரணம் தன்னோட கதாபாத்திரத்துக்கு நாளுக்கு நாள் முக்கியத்துவம் குறைஞ்சிட்டே வர்றதாகவும் அதன் காரணமா தான் கனிகா இந்த சீரியலை விட்டு விலகிறதுக்கு முடிவெடுத்ததாகவும் தகவல் கிடைச்சிருக்குது. இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, கனிகா வந்து ஒரு பிரபலமான தொழிலதிபரா வலம் வரக்கூடியவங்க. அவங்க வந்து பிசினஸை பார்க்கவே அவங்க நேரம் சரியா இருக்கு. அவங்க கூடிய சீக்கிரம் துபாய்க்கு போயிட்டு செட்டில் ஆக போறாங்க. அதனாலதான் அந்த சீரியலை விட்டு அவங்க விலகுறாங்கிற மாதிரி இன்னொரு தகவலும் கிடைச்சிருக்குது. இப்ப ரீசெண்டா கூட கனிகா துபாயில இருந்து அவங்களோட போட்டோவை அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துலயும் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஈஸ்வரி கதாபாத்திரம் இப்ப கோமா சைடுல இருக்கிற மாதிரி சீரியல் போயிட்டு இருக்கு. ஒருவேளை கனிகா விளங்கிட்டாங்கன்னா ஈஸ்வரி கதாபாத்திரம் கோமா சைடுல இறந்து போற மாதிரி டைரக்டர் காமிக்க போறாரா, இல்ல அந்த கதாபாத்திரத்துல இவருக்கு பதில் இவர்னு கேரக்டரை மாத்த போறாரா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்குது. என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆக மொத்தத்துல சீரியல் குழுவுக்கும் இவங்களுக்கும் ஏற்பட்ட மனஸ்தாபம் தான் முக்கியமான காரணம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் போய் அவங்களோட பர்சனல் விஷயங்களுக்காக தான் இவங்க இந்த சீரியல்ல ஈஸ்வரி கதாபாத்திரத்தை விட்டு விலகுறாங்க அப்படிங்கிறதும் இப்ப ஓரளவு கன்ஃபார்ம் ஆயிருக்குது. இது ஒரு பக்கம் இருக்க 45 வயசு ஆகக்கூடிய பிரபாஸுக்கு கூடிய சீக்கிரம் திருமணம் நடக்க போறதா அவங்க உறவினரை இப்ப தெரிவிச்சிருக்காங்களாம். நடிகர் பிரபாஸை பொறுத்த வரைக்கும் பேன் இண்டியா லெவல்ல ஒரு பிரபலமான ஹீரோ வலம் வந்துட்டு இருக்காரு. 45 வயசு ஆகக்கூடிய பிரபாஸ் எப்ப திருமணம் பண்ண போறாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரசிகர் மத்தியில இருந்து வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில பிரபாஸோட அத்தை ஷியாமலா தேவி அப்படிங்கிறவங்க இப்ப ரீசெண்டா பிரபாஸோட திருமணத்தை பத்தி ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க. அந்த ஒரு வீடியோ இப்ப சோசியல் மீடியா ஃபுல்லா வைரலா பரவ ஆரம்பிச்சிருக்குது. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடவுள் சிவனோட அருளால கூடிய சீக்கிரம் பிரபாஸுக்கு திருமணம் நடக்கும். குடும்பம் அதுக்கான முயற்சியில இறங்கியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஆனா மணப்பெண் யாரு, இவர் லவ் பண்றாரா இல்ல அரேஞ்ச் மேரேஜாங்கிற மாதிரி எந்த விதமான அப்டேட் அவங்க வெளியிடல. இது மூலமா பிரபாஸுக்கு சீக்கிரம் திருமணம் நடக்க போகுது அப்படிங்கிறது மட்டும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.